உலகத்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதிர்ஷ்ட லாபச் சீட்டில் 70 மில்லியன் ரூபாயினை பெற்றிருக்கின்றார்கள் கனடாவை சேர்ந்த தம்பதியினர். அதிர்ஷ்ட லாபச் சீட்டு என்றாலே அதை எடுக்காதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். நிச்சயமாக நீங்களும் வாங்கித்தான் தீர்வீர்கள். அதிர்ஷ்டத்தை நம்பாதவர்களும் நிச்சயமாக வாங்கியிருப்பீர்கள். எங்களுடைய நாட்டிலும் இவ்வாறு அதிர்ஷ்ட லாபச் சீட்டில் பணத்தினை பெற்றவர்கள், பரிசில்களை பெற்றவர்களுடைய வாழ்க்கை ஒரு நொடியிலேயே மாறி போகும். அதிர்ஷ்டம் என்பது அவ்வாறு தான் கிடைக்கும். இவ்வாறு தான் அதிர்ஷ்டத்தின் மூலம் 70 மில்லியனை பெற்றிருக்கின்றார்கள் எடின் கனோன் தம்பதியினர். இதை வைத்து தாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் கிராமத்திலேயே தங்களுடைய வீட்டை புனரமைத்து அதே வீட்டிலேயே தாங்கள் வாழப்போகிறோம் என்று அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதிர்ஷ்டம் என்பது எல்லோரும் தேடிக்கொண்டிருக்கும் விடயம். அந்த அதிர்ஷ்டத்தை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு 10 ரூபாய் தானே ஒரு அதிர்ஷ்ட லாப சீட்டினை எடுக்கலாம் என்று எடுத்திருக்கின்றோம். ஆனால் ஒரு நாள் கூட அந்த 10 ரூபாய் கூட திரும்ப வந்ததாக இல்லை. அதிர்ஷ்டம் என்பது அதிர்ஷ்ட லாப சீட்டில் மட்டும்தான் இருக்கிறதா அல்லது வாழ்க்கையில் எங்களுடைய உழைப்பிலும் இருக்கிறதா என்றும் நாங்கள் பார்க்க வேண்டும். ஒரு சிலர் இந்த அதிர்ஷ்டத்தை நம்புவதில்லை, ஒரு சிலர் அந்த அதிர்ஷ்டத்தை நம்புவார்கள். ஆனால் நம்பாதவர்களும் அதிர்ஷ்ட லாப சீட்டினை எடுத்திருப்பார்கள். நீங்களும் நிச்சயமாக அதிர்ஷ்ட லாப சீட்டு எடுத்திருப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு அனுபவம் இருந்திருக்கும். நீங்கள் 10 ரூபாய்க்கோ அல்லது 20 ரூபாய்க்கோ அல்லது 40 ரூபாய்க்கோ நீங்கள் எடுத்த அதிர்ஷ்ட லாப சீட்டில் ஏதாவது உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைத்திருந்தால், பரிசல் கிடைத்திருந்தால் அது என்ன உங்களுடைய அனுபவங்களை நீங்கள் கருத்துக்களில் பதிவு செய்தால் அது ஒரு சுவாரஸ்யமான ஒரு விடயமாக இருக்கும். அதுக்காக நீங்கள் கேட்கலாம், நாங்கள் அப்ப அதிர்ஷ்ட லாப சீட்டு எடுக்க கூடாதா, அதிர்ஷ்ட லாப சீட்டு எடுத்தால் அது நட்டமா? ஒரு சிலர் காலங்காலமாக இந்த அதிர்ஷ்ட லாப சீட்டினை எடுத்துக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் ஒரு ரூபாய் கூட விழுந்ததாக இருக்காது. அதே போலதான் நாங்களும் பார்த்து ஆசைப்பட்டு நாங்கள் வீதியோரத்தில் நடந்து செல்லும் பொழுது பார்த்தால் யாராவது அதிர்ஷ்ட லாப சீட்டினை வைத்திருந்தால் நாங்கள் வாங்குவது வழமையாக இருக்கும். ஆனால் ஒரு சிலருடைய பழக்கமாக இருக்கும் ஒவ்வொரு நாளுமே இந்த அதிர்ஷ்ட லாப சீட்டினை வாங்குவது. இப்பொழுது இணையத்தில் இருக்கிறது, இணையத்தின் வாயிலாக அதிர்ஷ்ட லாப இலக்கங்களை வாங்குவது என்றெல்லாம் இருக்கின்றார்கள். ஆனால் ஒரு சிலருக்கு தான் அந்த அதிர்ஷ்டம் கிடைத்திருக்கும். ஒரு சிலருடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்ட லாப சீட்டுகளையோ அதிர்ஷ்ட லாப இலக்கங்களை இணையத்தில் வாங்குவதற்காக செலவழித்த பணத்தை எடுத்து பெரும் வியாபாரத்தை உருவாக்கக்கூடிய முதலீடுகளை கூட அவர்கள் ஒவ்வொரு நாளும் அந்த அதிர்ஷ்ட லாப சீட்டினை வாங்கி செலவு செய்திருப்பார்கள். அதை நாங்கள் தவறென்றும் சொல்ல முடியாது, சரியென்றும் சொல்ல முடியாது. கடவுள் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் பொழுது கூரையை பித்து கொண்டுதான் கொடுப்பார் என்று முன்னோர்கள் சொல்லுவார்கள். அதுபோலதான் எடின் கரோன் தம்பதியினருக்கு 70 மில்லியன் கிடைத்திருக்கின்றது. இவ்வாறான அதிர்ஷ்டத்தின் மூலம் கிடைக்கும் நிதியினில் நற்பணி சேவையினை செய்யும் உறவுகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். எது எவ்வாறு இருப்பினும் அதிர்ஷ்டம் என்பது சொல்லாமல் தான் வரும். மற்றொரு தொகுப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வணக்கம்.